சரி ஓகே. நேத்து நேத்து நடத்துனதெல்லாம் பண்ணி பார்த்தீங்களா? ம். சரி ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, லேஅவுட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் அப்படின்ட்டு வந்து இதுவும் ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஓகேங்களா? லேஅவுட்ஸ் வந்து எதுக்கு அப்புட்ன்னா, ஃப்ளெக்ஸ் அந்த மாரி டாக்குமெண்ட்ஸ அலைன் பண்றது. ஓகேங்களா? சரி ஓகே. ம். ம். ஆ அதுக்கு தான் இப்ப பார்க்க போறோம். ம். சரி ஓகே. இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்புட்ன்னா, ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கண்டெய்னருக்குள்ள 5 பாக்ஸ் ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இப்போதைக்கு பாக்ஸ்ன்னு ஒரே கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப பாக்ஸ ஸ்டைல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேக்கிரவுண்ட் கலர் மட்டும். சரி ஓகே. இப்ப என்ன அப்புட்ன்னா, இதோட அவுட்புட் எனக்கு எப்படி வரும்? எப்படி இருக்கும் அவுட்புட்டு? தனித்தனியா பாக்ஸா வேற? அந்த அவுட்புட் எப்படி இருக்கும்னு நான் கேட்டேன். எப்படிலாம் இருக்கும்? சிவா தானே? ம். எப்படி ஒரே மாதிரி? ம். இதான் அவுட்புட் ஓகேங்களா? உங்களுக்கு டிஃபரன்ஸ் இல்ல. அப்படியே ஃபுல் விட்த் எடுத்து எனக்கு அவுட்புட் வந்துரும். ஓகேயா? சரி ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்புட்ன்னா, மேல பேரண்ட் கண்டெய்னருக்கு சில டிசைன்ஸ் குடுக்க போறேன். ஓகேயா? இதுல என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுக்க போறோம். ஓகேங்களா? இந்த டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுத்தா ஆக்சுவலி என்ன ஆயிடுது? நெக்ஸ்ட் வந்துருது. ஏன் சுருங்கிருச்சு பாக்ஸு? ம். ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்கிச்சு. ஓகேயா? இப்ப நான் இதுக்கு என்ன பண்றேன் அப்புட்ன்னா, இதுக்கும் கொஞ்சம் பார்டர் குடுக்குறேன். இப்போ வந்து எல்லா பாக்ஸையும் வந்து நான் என்ன பண்றேன் அப்புட்ன்னா, ஹைட் விட்த் குடுத்து அலைன் பண்றேன். ஓகேயா? ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல்ஸ். விட்த் ஒரு 100 பிக்சல்ஸ். ஓகேங்களா? இப்ப வந்து எல்லா பாக்ஸும் எனக்கு 100 பிக்சல்ஸ்க்கு வந்துருச்சு. சரி ஓகே. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, சரி ஓகே ஃபர்ஸ்ட் இத ரிமூவ் பண்ணிட்டு சில விஷயம் பண்ணுவோம். ஹைட் விட்த் இப்போதைக்கு எனக்கு தேவையில்ல. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்ன்னு குடுக்கும்போதே பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஜஸ்டிஃபை கன்டென்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்டிஃபை கன்டென்ட் ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்தேன் அப்புட்ன்னா, ஸ்டார்ட்டு, லெஃப்ட் எல்லாமே ஒண்ணு தான். ஓகேங்களா? பார்த்தீங்க அப்புட்ன்னா, அங்கேயே தான் இருக்கு. இப்போ ஒரு பிரச்சனை இல்ல. இப்போ வந்து அடுத்து சென்டர் அப்படின்னு குடுத்தேன் அப்புட்ன்னா, இருக்கிற எல்லா பாக்ஸையும் வந்து எனக்கு சென்டருக்கு மூவ் பண்ணிரும். மூவ் பண்ணிருச்சா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ரைட் குடுத்தேன் அப்புட்ன்னா, ரைட் சைடு மூவ் பண்ணிரும். ஓகேயா? ஸ்டார்ட், சென்டர் சாரி ரைட், லெஃப்ட், சென்டர். ஓகேயா? இப்ப அடுத்து இதுல இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு. இதுல வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, ஸ்பேஸ் அ பிட்வீன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்பேஸ் பிட்வீன் என்ன பண்ணுது அப்படிம்பாங்க. ஸ்பேஸ் பிட்வீன் என்ன பண்ணியிருக்கு? ம். கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் கேப் விட்டு அலைன் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஓகே. கன்டென்ட்ட
இது கண்டென்ட் பேஸ் பண்ணி என் கண்டெய்னருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எப்படி பிரிக்கிறேன்றது. சரியா? சரி, ஓகே. இப்ப அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் ஈவன்லி. ஸ்பேஸ் ஈவன்லியும் அரவுண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸ்பேஸ் ஈவன்லினா எல்லாத்துக்கும் எனக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ், அதுக்கடுத்து அவ்வளோ ஸ்பேஸ், அதுக்கடுத்து அவ்வளோ ஸ்பேஸ். சரியா? ஸ்பேஸ் அரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் விட்டேனோ அதே மாதிரி பின்னாடியும் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். சரியா? ஸ்பேஸ் அரவுண்ட். ஓகே, லைட்டா அலைன் ஆகும். ஓகேங்களா? இங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதே அளவு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். இங்கேயும் அதே அளவு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ஓகேயா? இதுல இவ்வளோதான். ஸ்பேஸ் அரவுண்ட், ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரவுண்டு, அதுக்கப்புறம் சென்டர், லெஃப்ட், ரைட்டு கார்னர். ஓகேயா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேயா? மின் ஹைட் வந்து ஒரு 50 VH கொடுக்குறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அலைன் ஐட்டம்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? அலைன் ஐட்டம்ஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டாப் எங்க இருக்குன்னு புரியுதா? என்ன இது கூட நம்ம இப்ப ஹைட் வித் கொடுத்துருவோம் கொஞ்சம் அலைன்மெண்ட்டுக்காக. ஓகே, இப்போ வந்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அலைன் ஐட்டம் சென்டர். ஓகே, இப்போ அடுத்து வந்து அலைன் ஐட்டம்ஸ் எண்ட் ஆர் பாட்டம். ஓகே, எது கொடுத்தாலும் ஒண்ணு. ஓகேங்களா? சரி, இப்போ அலைன் ஐட்டம்ஸ்க்கும் ஜஸ்டிஃபை கண்டென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, அது புரிஞ்சா? ராமு, ஜஸ்டிஃபை கண்டென்ட்டுக்கும் அலைன் ஐட்டம்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? அதான்டா, என்னடா? சரி, உனக்கு என்ன என்ன ஆகுது ஜஸ்டிஃபை கண்டென்ட்ஸ்லயும் அலைன் ஐட்டம்ஸ்லயும்? ம் ம் யாரு? விக்னேஷ். ஜஸ்டிஃபை கண்டென்ட்க்கு அலைன் ஐட்டம்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? ஆக்கலையா? ஏண்டா, நடத்திட்டு உடனே கேள்வி கேட்டா கூட பதில் சொல்லலைன்னா என்னடா பண்றது? போட்டதை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, ஓகே. இப்ப எல்லாத்துலயும் லேப்டாப் இருக்கா? சரி, போட்டு வராது. லேப்டாப் எடுங்க எல்லாம். இப்ப எனக்கு என்னன்னா கண்டென்ட் எல்லாம் சென்டர் ஆஃப் த பேஜ் ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கணும். அந்த பாக்ஸ் வந்து சென்டர் ஆஃப் த பேஜ்ல இருக்கணும். பேஜ்ல அது மட்டும் தான் இருக்கணும். வேற எதுவுமே கொடுக்க கூடாது. ஒரு பாக்ஸ் இருக்கணும். அந்த பாக்ஸும் சென்டர் ஆஃப் த பேஜ்ல இருக்கணும். ம் சென்டர் ஆஃப் த பேஜ் அப்படின்னா இது இல்ல, நடு பேஜ்ல நடுவுல இருக்கணும். ம் உனக்கு லேப் என்னாச்சு? அதெல்லாம் எங்கேயோ வாங்கிருக்கீங்க. ம்
அவன் பேர் என்ன? உன் பேர் சிவா. ரஞ்சித் நீதானா? ஒரே ஒரு டப்பா இருக்கணும். அதுவும் சென்டர் ஆஃப் த பேஜ்ல இருக்கணும். அந்த டப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கணும். சென்டர் ஆஃப் த பேஜ்ல. ம். வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அ. ம். ஃப்ளெக்ஸ் வந்து அடுத்தடுத்து எனக்கு வந்து கன்டென்ட்ட கொண்டு வந்து இப்ப இந்த கண்டெய்னருக்கு நான் ஃப்ளெக்ஸ் குடுத்தேன் அப்படின்னா, இங்க கண்டெய்னர் எல்லாம் நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் அடுக்குது. அதுதான் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம அதுல அலைன்மென்ட்ஸ் குடுத்து என்னோட ஆமா வரிசையா அடிக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம், அதை எங்கெங்க வைக்கணும், இந்த இடத்துக்குள்ள எங்கெங்க வைக்கணும்ன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுல இன்னும் நெறைய இருக்கு. சரி அதான் நடத்திட்டு இவன்ட்ட கேட்டா பார்க்கலன்றான். ஆமா. நான் வந்து டப்பாக்குள்ள டப்பாவ கொண்டு வர சொல்லல. ஒரே ஒரு டப்பா தான் இருக்கும். அந்த டப்பாவும் சென்டரா தான் இருக்கணும். ம். 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 சரி போடுங்க. பொசிஷன்ல எனக்கு ஃப்ளெக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். என்ன விக்னேஷ் முடிச்சாச்சா? ம். அப்புறம் எங்க வருது? ஒதுக்குப்புறமா வருதா? எந்த கோடுக்கு? ம். நீ தான் சொல்லத் தெரியாதுன்ன. அதான் பண்ணி காமிச்சேன்.
எனக்கு ஃப்ளெக்ஸ் தவிர எதுவும் இருக்க கூடாது. இந்த மார்ஜின், பேடிங், இந்த பொசிஷன்ஸ் இதெல்லாம் உள்ளார இருக்க கூடாது. ஏன்னா முடிச்சாச்சா? எது வரைக்கும் பண்ணியிருக்க? ம். சென்டர் டேக். அது அது சென்டரா? சென்டர் ஆஃப் ம். தூக்கிட்டியா? ம். கோடு. ம். பார்த்து பண்ணீங்கன்னா, ஏன் வந்துச்சுன்றத explain பண்ணு. ம். இன்னொரு விக்னேஷ் எங்க? இங்க இருக்கானா? முடிச்சிட்டியா? என்ன விக்னேஷ்? வரலையே. என்ன சந்திரிகா முடிச்சாச்சா? நான் வந்து அவ்வளவு பெரிய வேலை கொடுக்கலையே. என்ன சிவா வந்துருச்சா இல்லையா? புரியல. அது தேவையில்லையே. அது எல்லாமே ஹைட் யூஸ் பண்ணிக்க, மார்ஜின் யூஸ் பண்ணிக்க. இந்த மார்ஜின் மட்டும் கொடுக்கணும், டாப் கொடுக்கணும். பாலமுருகன் சொல்லி
7 பேரா? நான் சொல்றேன் எப்பன்ட்டு. அதுக்கப்புறம் 3 நாள் வந்து வரமாட்டேங்குது. இப்ப நடத்திட்டு இப்ப பண்ண சொன்னாலே வரமாட்டேங்குது யாருக்கும். அடுத்து பின்னாடி ஜனத் வந்துருச்சா? சந்திரிகா? ஆ? இந்த சைடு ஸ்னேகா, ஸ்னேகா, மகா வரல. ராம்குமார் பண்ணி காட்டிடுவீங்களா? பண்ணதான் தெரியும், பேச தெரியாதுன்னா. அடுத்து சிவசங்கரி. இதுக்குள்ள விக்னேஷ். பார்த்துட்டேன். சரி என்ன பண்ணியிருக்கான்? பார்த்துட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டணும் என்ன பண்ணியிருக்கான்? ஏன் பண்ணியிருக்கான்? அதான் ஏன்டா பண்ண? என்ன ஏன் பண்ணியிருக்கான்? ம்? ஆமா இப்பதான் உனக்குதான் HTMLன்னு ஒரு பேரண்ட் இருக்கு, பாடின்னு ஒரு பேரண்ட் இருக்கு, அத்தனை பேரண்ட் இருக்கு. ம்? ம். அப்படின்னு சரி ஓகே. HTML யார் யார் என்னென்ன பண்ணிருக்கீங்க? நீ என்ன கண்டெய்னர் ஒண்ணு குடுத்திருக்க, உள்ளார என்ன ஒண்ணு குடுத்திருக்கியா? இல்ல வெறும் கண்டெய்னர்? சரி ஒரு கண்டெய்னர் மட்டும் குடுத்திருக்க. சரி ஓகே. வேற யார் ஒரு கண்டெய்னர் மட்டும் குடுத்தது? சரி ஒரு கண்டெய்னர் குடுத்திருக்கீங்க. எத வந்து இப்ப வந்து நீங்க எதுக்கு CSS அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ? கையில தான்டா அப்ளை பண்ணுவ. எந்த டேகுக்கு CSS அப்ளை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸி எதுக்கு குடுத்த? எந்த டேகுக்குடா குடுத்த? ஒரே ஒரு டிவ் தான் இருக்கு. சரி டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ்னா என்ன பண்ணும் அப்படின்னா பேரண்ட்டுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றது தான் இருக்கு. சரி டிவோட பேரண்ட் இங்க யாரு? பாடிக்கு கொடுக்கணும். ஓகே சரி வேற யார் வேற வேற HTML என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு பாக்ஸ் வேற ஒரு கண்டெய்னர். சரி கண்டெய்னருக்கு டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணியா? பாக்ஸுக்கு பண்ணா எப்படி ஒர்க் ஆகும்? இங்க எங்க அப்ளை ஆயிருக்கு? பாக்ஸுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஃப்ளக்ஸ் என்னன்னா எனக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்றதுக்கு தான் ஃப்ளக்ஸ். எனக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளக்ஸா பண்ணிடு, எனக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸை இங்க கொண்டு போயிரு, அங்க கொண்டு போயிரு. அதுக்கு தான் வந்துட்டு ஃப்ளக்ஸ். சிஜின் ஓ HTML எப்படி இருக்கு? எதுக்கு நீ அப்ளை பண்ணியிருக்க CSS? எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்க. சரி அடுத்து ஒன்றும் பிரச்சனை அப்ளை பண்ணாலும் அப்படி கொடுத்தா அதுதான் இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கான். கரெக்ட் தான். கரெக்ட் தான். டிவுக்குள்ள டிவு கொடுக்கும்போது இன்னொரு மெஷர் இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து கொடுக்கணும். அது கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். மீனிங் ஃபிளெக்ஸ்ல இல்ல, முன்னாடி நடத்தினது ஒண்ணு. நீ என்ன பண்ணிருக்க? டிவ் வேற என்ன இருக்கு? டிவ் கண்டெய்னருக்கு அந்த டிவுக்கு கண்டெய்னர் கிளாஸ் கொடுத்துட்டே இல்ல உள்ளுக்குள்ள எதுவும் கண்டெய்னர் கொடுத்து வச்சிருக்கியா? ஏய் சரி எத்தனை எத்தனை டிவ் இருக்கு உன் பேஜுக்குள்ள? 2 இருக்கு. வெளியே இருக்க டிவ் பேர் என்ன? கிளாஸ் நேம் என்ன?
வெளிய இருக்க கிளாஸ்ல ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்துருக்கியா? சரி. சரியா? உள்ளார இருக்கிறதுக்கு என்ன குடுத்துருக்கா? 2 டிவ் குடுத்துருக்கேன்ன. ஒரு டிவ்வுக்கு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்ன்னு ஒரு கிளாஸ் நேம் குடுத்துருக்க. இன்னொரு டிவ் நீ எப்படி ரெப்ரசன்ட் பண்றன்னு கேட்டேன். சிஎஸ்எஸ் பேஜ்ல என்ன குடுத்துருக்க? உன்ட்ட தான் கண்டெய்னர் இல்ல. ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் தான் இருக்குன்ற. கண்டெய்னர் குடுத்தீன்னா எப்படி ஒர்க் ஆகும்? ஏய்! கண்ணாடிய திருப்புனா வண்டி எப்புட்றா ஓடும்? ஏன்டா ம், ம். கண்டெய்னர்ன்னு ஒரு கிளாஸ் இருக்கா உன்ட்ட? அதான் இருக்கா உன்ட்ட? சரி குடுத்துட்டு பாரு. எங்க சிவா? அடுத்த நாள் நீங்க ம். மூவ் அதுக்கு மேல இருக்க பேரண்ட் குடுத்தா தான் மூவ் ஆகும். ம்ஹ்ம். பொசிஷன்ஸ மாத்துறதுக்கு தான் குடுக்கணும். எங்க அலைன்மென்ட் ஆவணும், என் கண்டெய்னர்ஸ் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக தான் குடுக்கணும். ம்ஹ்ம். ஏ பார்ல உள்ள கண்டெய்னர்ஸ நான் வந்து இது பண்றதுக்கு, அடுக்குறதுக்கு. மீனிங் இங்க பிராண்ட் இருக்கும், இங்க நடுவுல என் பேர் இருக்கும், கடைசில தான் லிங்க்ஸ் வரும். இத தனியா நான் பிரிச்சு நான் கொண்டு போணும்ல. அதுக்காக கணக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ம். ம். அது W3 ஸ்கூல்ஸ்ல பண்ணியிருக்காங்க. நீ என்ன பண்ணியிருக்க? ஆ. சரி எப்படி பண்ண? என்னம்மா நீ தான் பண்ணேன்ன. ஆ. சரி அதுல என்ன குடுத்த? ம். ஹைட் எதுக்கு குடுத்த? எந்த பாக்ஸ்க்கு? சரி அந்த பாக்ஸ்க்கு ஹைட் எதுக்கு குடுத்துருக்க? கண்டெய்னருக்கு என்னென்ன குடுத்துருக்க? ம். சரி மின் ஹைட் எதுக்கு அதுல குடுத்துருக்க? அதான் ஏன் குடுக்குற? ஏன் அது குடுக்காம குடுத்தா என்ன ஆகும்? ம். அப்ப அத பார்த்து அப்படியே உல்டா பண்ணிருக்க. அடுத்து மகா என்ன பண்ணீங்க? ம். ம். ஏன் கண்டுபிடிங்க. அதுதான் எக்ஸ்ட்ரா ஒண்ணு குடுக்கணும். சரி ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் என்ன பண்ணும்? ம். அதுக்கு அத மாத்துனா எப்படி இது போகும்? உனக்கே தெரியுது அது என்ன பண்ணும்னு. அத குடுக்கணுமான்னு கேட்கிறேன்.
ம். சரி இப்ப என்ன மாத்தணும்? இடம் இருந்தா தானே அதால போக முடியும். அடுத்து வேற. ரஞ்சித் முடிச்சிட்டியா? அதான் மாத்திக்க பாரு. பாத்துட்டு அவுட்புட் சரி ஓகே. என்னன்னு ஏன் ஹைட் ஏன் ஹைட் கொடுக்கணும்? ஏன் அவன் கொடுத்தா ஏன் ஹைட் ம் 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 சரி ஓகே. அடுத்து என்னவா? சரி மின் ஹைட் கொடுக்கலன்னா எந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு ஒர்க் ஆகாது? எந்த சென்டர்? அதான் அப்ப எந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகலன்னு நீ கொடுத்ததுலன்னு கேக்குறேன். மின் ஹைட் கொடுக்காம இருந்தீனா ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஒர்க் ஆகாது. சூப்பரா காப்பி அடிச்சிருக்கீங்க. அடுத்து அலைன் ஐட்டம்ஸ் தான் ஒர்க் ஆகாது. ஜஸ்டிஃபை கண்டென்ட்க்கும் அலைன் ஐட்டம்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? விக்னேஷ், ஜஸ்டிஃபை கண்டென்ட்க்கும் அலைன் ஐட்டம்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ம் 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 அதான் வித்தியாசம். ஜஸ்டிஃபை கண்டென்ட்னா எப்படி மூவ் ஆகுது, அலைன் ஐட்டம்ஸ்னா எப்படி மூவ் ஆகுது. அது கரெக்ட் தான். சரி ஓகே. இங்க பாருங்க. சரி யாரும் சிஜின் முடிச்சாச்சா? ம் சரி ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க கண்டெய்னர் மட்டும் வச்சிருக்கேன். ஓகேயா? எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். பாடிக்கு வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அலைன் ஐட்டம்ஸும் இங்க வந்து கொஞ்சம் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. மின் ஹைட்டை வந்து 100 VH மாத்திக்கிறேன். பார்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துறேன். சென்டர் கொடுத்துறேன். ஓகேயா? கண்டெய்னருக்கு வந்துட்டு வித்தும் ஹைட்டும் கொடுத்துறேன். சரி ஓகே. இப்போ வந்துருச்சா? புரியுதா? ஏன் இந்த மின் ஹைட் கொடுக்குறோம்? மின் ஹைட் கொடுத்தாதான் அலைன் ஐட்டம்ஸ் ஒர்க் ஆகும். ஏன் மின் ஹைட் கொடுத்தாதான் அலைன் ஐட்டம்ஸ் ஒர்க் ஆகும்? விக்னேஷ் அதான்டா சொல்றா. ம் சரி ஓகே. அலைன் ஐட்டம்ஸ் எந்த சைடு மூவ் ஆகும்? எப்படி மூவ் ஆகும்னு எப்படி அலைன் ஆகும்? எந்த சைடு அலைன் ஆகும்? அலைன் ஐட்டம்ஸ் சரி. ஜஸ்டிஃபை கண்டென்ட் அதுவும் நம்ம கொடுக்கறத வச்சுதான் அலைன் ஆகும். இப்ப எண்டு கொடுத்தேன்னா சரி ஜஸ்ட் அலைன் ஐட்டம்ஸ் கொடுத்தா சரி அலைன் ஐட்டம்ஸ் இப்படி அலைன் ஆகும்டா. ஜஸ்டிஃபை கண்டென்ட் இப்படி ஆகும். ஓகே. சரி ஏன் இப்படி அலைன் ஆகல? ஏன்னா ஸ்பேஸ் இல்ல, ஹைட் இல்ல. ஓகேயா? சரி ஓகே. இது புரிஞ்சா?
புரிஞ்சா? நெக்ஸ்ட் அந்த விக்னேஷ். புரிஞ்சா? சரி இப்ப ராம்குமார். ஜஸ்டிஃபை கன்டென்ட்க்கும் அலைன் ஐட்டம்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இப்பதான்டா திருப்பி நடத்துனேன். சரி. சரி ஓகே. இப்ப இங்க என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அடுத்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் என்ன பண்ணும்? நான் இந்த அலைன் ஐட்டம்ஸ தூக்கிறேன். இப்ப வந்து இது காலம் குடுக்குறேன். காலம் குடுத்தேன்னா என்ன ஆகுது? ஓகேங்களா? ரோ குடுத்தேன் அப்டின்னா, ரோவா மாறிடும். இப்ப வந்து ரோ ரிவர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேயா? ரோ ரிவர்ஸ்னா என்ன பண்ணும்னா, அதே இது ரிவர்ஸ்ல டுவர்ட்ஸ் த எண்ட் கொண்டு போயிரும். ஓகேங்களா? இதே மாரி காலம் ரிவர்ஸ் இருக்கும். காலம் ரிவர்ஸும் அப்படிதான். ஓகேயா? சரி காலம் ரிவர்ஸ் ஏன் இன்னும் கீழ வரல? இதோட தான் நிக்குது. ஹைட் குடுக்கலைன்னா காலம் ரிவர்ஸ் வந்து எப்படி வேலை செய்யும்? இந்த மின் ஹைட்ட தூக்கிட்டேன் அப்படின்னா, காலம் ரிவர்ஸ் எங்க இருக்கும்? என்ன இருக்கும்? சரி ஓகே. அதே தான் இருக்கும். ஏன்னா வந்து இதோட 100 பிக்சல்ஸ் ஹைட்ல அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? இல்ல நான் இந்த இந்த ஹைட்டையும் விட்த்தையும் தூக்கிட்டேன்னா அவுட்புட் எப்படி இருக்கும்? எதுவுமே இருக்காதா? இங்க இருக்கும். ஓகேயா? புரிஞ்சுச்சா? எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு? புரிஞ்சுச்சா? சரி ஓகே. இது வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன். ஓகேங்களா? அடுத்து வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இண்டிவிஜுவல் பாக்ஸ வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவேன். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? சரி. இப்ப இத ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப எனக்கு என்ன பண்ணணும் அப்பன்னா, இந்த செகண்ட் பாக்ஸோட கலர மட்டும் மாத்தணும். எப்படி மாத்தலாம்? nth சைல்டு. அதான் 2ன்னு கிளாஸ் குடுத்துருக்கேன்ல. டைரக்ட்டா மாத்திக்க வேண்டியது தான. ம். இங்க வந்து நான் பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு அக்வான்னு மாத்திர்றேன். ஓகேயா? சரி இப்ப எனக்கு வந்து இந்த எலமெண்ட்ட மட்டும் இங்க அலைன் பண்ணணும். அத எப்படி பண்ணலாம்? இந்த எலமெண்ட்ட மட்டும் சென்டராவும், எண்டாவும் அலைன் பண்ணணும். என்ன பண்ணலாம்? 2 கிளாஸ்லயே சரி ஓகே. ஆக்சுவலி என்ன நடக்குது? சரி. ஏன்னா, இது மாரி தனியா அலைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஃப்ளெக்ஸ்குள்ள வந்தப்போ மொத்தமா தான் பண்ண முடியும். இல்ல எனக்கு தனியா அலைன் பண்ணணும் அப்டின்னா, அலைன் ஐட்டம்ஸ் குடுக்கக்கூடாது. அலைன் செல்ஃப்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? அலைன் செல்ஃப் இப்ப அலைன் ஆயிருச்சா? ஓகே விக்னேஷ் பார்த்தீங்களா? இல்ல கவனிச்சீங்களா? இல்ல சரி ஓகே. அலைன் செல்ஃப் ஓகே. புரிஞ்சா? நெக்ஸ்ட் போவோமா? சரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிர்றேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹைட்டையும், விட்த்தையும் தூக்கிட்டா எனக்கு என்ன ஆகுது அப்டின்னா இப்படி ஆயிடுது. ஓகேயா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இதுல ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேயா? ஃப்ளெக்ஸ் க்ரோ ப்ராப்பர்ட்டிய வந்து ஆன் பண்ணேன் அப்டின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து ஆக்சுவலி சாரி. இத வந்து எல்லா பாக்ஸுக்கும் குடுத்துர்றேன். என்ன ஆகுது ஆக்சுவலி? இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையும் பிரிச்சு, பிரிச்சு அத எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இதே இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, 2 ஓட கிளாஸ்க்கு மட்டும் அத குடுத்தேன் அப்டின்னா என்ன ஆகுது?
என்ன ஆகுது அந்த கிளாஸ் மட்டும் ஃபுல்லா எடுத்துக்கிச்சு மீதி எல்லாத்துக்கும் வந்து அதோட கண்டென்ட் அளவுக்கு மட்டும் கொடுத்துருச்சு. ஓகே, ஃப்ளெக்ஸ் க்ரோ என்ன பண்ணுதுன்னு தெரியுதா? சரி, இப்போ இன்னும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஹைட் வித் திருப்பி கொடுத்துருவோம். சரி, இப்போ எப்படி அவுட்புட் இருக்கும்னா அந்த 100 பிக்சல்ஸ் இருக்கும், இது மட்டும் பெருசா இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ வந்து என் பாக்ஸ் இப்படி இருக்கு. நான் வந்து சுருக்குனா என்ன ஆகுது ஆக்சுவலி பாக்ஸ் சுருங்கிடுது. கரெக்டா? இப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா சர்டைன் பாக்ஸ் வந்து எனக்கு வந்து சின்னதாகவே கூடாது. ஓகேயா? அப்படி வந்து கொடுப்போம். இது வந்து நான் கொடுத்துருக்கனால இன்னும் வந்து இதோட வித்த வந்து என்ன பண்றேன், சாரி, ஹைட்டை விட்டுட்டு வித்தை மட்டும் நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். 200 பிக்சல்ஸ்க்கு மாத்துறேன். என்ன பண்றேன் அப்படின்னா 2 மட்டும் ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேயா? இந்த ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படின்றேன். 0னா வந்து பண்ணக்கூடாது. ஓகேயா? கொடுக்குறப்ப பாருங்க மித்த பாக்ஸ் எல்லாம் சுருங்கும். ஓகேயா? அந்த பாக்ஸ் மட்டும் சுருங்கல. தெரியுதா? ஓகேயா? புரியுதா? சரி, இப்ப நான் என்ன பண்றேன் இந்த ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க் ப்ராப்பர்ட்டிய அப்ளை பண்றேன். ஓகேயா? அப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க இருக்கு. எதுவுமே எனக்கு சுருங்கக்கூடாது. ஓகேயா? ஆனா சுருங்குறேன். இப்போ வந்து என்னால இது பண்ண முடியும், கண்டெயின் பண்ண முடியாத அளவுக்கு கண்டெயின் பண்ணுது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகுது ஆக்சுவலி தெரியுதா? அந்த சைடு என்ன ஆகுது? ஸ்க்ரோல் ஆகுதா? வெளிய ஓவர்ஃப்ளோ ஆகி ஹிட்டன் ஆகுது. தெரியுதா? பார்டர விட்டு வெளிய போகுது. ஓகேயா? இப்ப இதுக்கு என்ன குடுக்கணும் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் விராப் குடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாரி பண்ணும்போது விராப் ஆயிரு அப்படின்ட்டு. ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? எது எது எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அதெல்லாம் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுருச்சு. தெரியுதா? ஓகேயா? என்னென்ன பண்ணியிருக்கோம்னு புரியுதா? க்ரோனா என்ன? ஷ்ரிங்க்னா என்னன்னு பார்த்திருக்கோம். விராப் என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்திருக்கோம். ஓகேயா? அடுத்து என்ன அப்படின்னா, நான் இந்த விராப்ல வந்து இன்னொரு வேல்யூ இருக்கு. விராப்ல வந்து ரிவர்ஸ். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபரெண்டா விராப் பண்ணும். ஓவர்ஃப்ளோ ஆகும்போது தெரியுதா? எனக்கு ரிவர்ஸ்ல இருந்து கண்டெய்னர் வந்து மேல அலைன் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இது விராப் ரிவர்ஸ் பண்ணும். சரி, ஓகே, இது புரிஞ்சுச்சா? ஷ்ரிங்க், க்ரோ, விராப்பிங். அதே மாதிரி ஷ்ரிங்க்ல வந்துட்டு நீங்க 2லாம் குடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மித்த எலமெண்ட்டோட அதிகமா ஷ்ரிங்க் ஆகும். இங்க நான் 0வ தூக்கிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இத வந்து ஷ்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு குடுத்துர்றேன். டாட் 3 வந்துட்டு இத வந்து 2ன்னு குடுத்தேன் அப்படின்னா, இது மித்த எலிமெண்டோட அதிகமா சுருக்கும். ஓகேங்களா? 3 கண்டெய்னர் மட்டும் நோட் பண்ணுங்க. ஓகேயா? 3 கண்டெய்னர் தெரியுதா? சுருங்கும்போது மித்ததெல்லாம் ஒரு சைஸ்ல இருக்கு. அது மட்டும் நல்லா சுருங்கிடுச்சு. ஓகேயா? புரியுதுங்களா? தெரியுதா? அது மட்டும் பாருங்க நல்லா சுருங்குது. ஓகேயா? ஏன்னா பிரையாரிட்டிய இன்கிரீஸ் பண்ணிருக்கோம். நீங்க எவ்வளவு வேணா சுருக்கிக்கலாம் அப்படின்னு. 2 குடுத்தோம். இன்னும் நான் 3 இன்னொரு எலிமெண்ட்க்கு எதுக்காச்சும் 3 குடுத்தேன்னா, அது 2வோட அதிகமா சுருங்க ஆரம்பிக்கும். ஓகேயா? புரிஞ்சுதா? அதே மாரி தான் க்ரோலயும் இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் புரிஞ்சிருச்சா? ஃப்ளெக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? ம். வேற? ம். இதெல்லாம் ஏன்டா தேவையில்லாம பண்ணணும்? பண்ண வேணாம். எனக்கு தானே இருக்கீடா. சரி. சரி, ஃப்ளெக்ஸ் எதுக்கு அப்டின்னா லேஅவுட்ஸ். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டீஸ கன்டென்ட்ஸ அலைன் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. இது எதுக்கு அப்டின்னா ஒன் டைமென்ஷனல் கன்டென்ட். இது பார்த்தீங்களா? ஒண்ணு நம்மளால ரோல மட்டும் தான் அலைன் பண்ண முடியுது. இல்லன்னா காலம்ல மட்டும் தான் அலைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃப்ளெக்ஸ். கிரிட்னா 2டி. ஓகேயா? ரோலயும் அலைன் பண்ணலாம். காலம்லயும் ஒட்ட டயத்துல அலைன் பண்ணலாம். ஓகேங்களா? சரி. இதுல ஓகே.
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஷ்ரிங்கேஜ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இன்னொரு ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் அப்படின்ட்டு. ஓகேயா? இந்த ஆர்டர் வந்து டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இப்ப இந்த ஆர்டருக்கு வந்து 1ன்னு கொடுக்குறேன். எதுக்கு? தேர்ட் பாக்ஸ்க்கு நான் 1ன்னு கொடுக்குறேன். அது எங்க அலைன் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 கொடுக்கணும். ஏன் லாஸ்டா போயிடுச்சு? சரி இப்ப 2 கொடுத்தேன்னா எங்க வரும்? ஃபோர்த்தா வரும். வேற ஆன்சர்? ஆ சரி ஓகே. 2 குடுத்ததுனால எங்கே இருக்காது, அங்கேயே தான் இருக்கும். ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்புட்ன்னா, இனிஷியலா எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஆர்டர் வந்து 0 தான் வேல்யூ. ஓகேயா? இண்டெக்ஸ் வேல்யூல மூவ் ஆகணும்னா 2ன்னு குடுத்தேன்னா எங்க மூவ் ஆகணும்? ஓகே. ஆனா எங்க மூவ் ஆயிருக்கு? தேர்ட்ல கடைசில இருக்கு. ஏன் அப்புட்ன்னா, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, பிரையாரிட்டீஸ் இருக்கு. ஓகேயா? 0 தான் டாப் மோஸ்ட் பிரையாரிட்டி. ஓகேயா? ஏன்னா லைன்ல நிக்கும்போது பார்த்தீங்க அப்புட்ன்னா, 0க்கு அடுத்து 1, 1க்கு அடுத்து 2 அப்படிதான் வரும். ஓகேயா? இப்ப இந்த ப்ராப்பர்ட்டிய நான் மாத்துறேன். எல்லாத்துக்கும் 0 இருக்குன்னா எப்படி இருக்கும்? எப்படி நிக்கிறோமோ அப்படியே நின்னுக்கலாம். அதுல ஒருத்தருக்கு மட்டும் 1 குடுத்தேன்னா என்ன பண்ணலாம்? லாஸ்ட்க்கு போணும். ஓகேயா? 2 குடுத்தாலும் அவர் லாஸ்ட்க்கு தான் போணும். அதுதான் இங்க இப்ப 3க்கு நடந்திருக்கு. இதே இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து இதுக்கு ஆர்டர வந்து நான் மாத்துறேன். ஆர்டர் வந்து 1. இப்ப 2 வந்து லாஸ்ட்ல போயிடும். அதுக்கு அடுத்து 3 வந்துரும். ஏன் 2 ஓட 1 வந்து முன்னாடி இருக்கு. ஓகேயா? ஆர்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? சரி ஓகே. இப்ப இதுக்கு மைனஸ் எங்க போகும்? ம். ஓகேயா? புரிஞ்சிருச்சா ஆர்டர்? இதுதான் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ளெக்ஸ்ல யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சரி ஓகே. லேப்டாப்ஸ் எல்லாத்துலயும் இருக்கு. கரெக்ட்டா? ஃப்ளெக்ஸ்ல வந்து ஒரு நேம் பார் பண்றீங்களா? இல்ல அடுத்து நடத்தட்டா? ம். சரி பண்ணுங்க. சின்ன நேம் பார் ஓகேயா? ஃப்ளெக்ஸ்ல வந்து நேம் பார் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகே. அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு. இத நான் வந்து ஹைட் வந்து நான் குடுக்கலன்னு வச்சுக்கோங்க. ஹைட், விட்த் எல்லாம் குடுக்கல அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் பேசிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த ஃப்ளெக்ஸ் பேசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, பேசிக்கா எனக்கு ஒரு ஹைட்ல வந்து குடுத்துரும். இப்ப 100 பிக்சல்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு பேசிக்கா ஒரு 100 பிக்சல்ஸ்ல சாரி. அ பேசிக்கா வந்து எனக்கு ஒரு 100 பிக்சல்ஸ்ல குடுத்துரும் ஹைட் ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் பேசிஸ் ஒரே ஒரு செகண்ட். ஓகேயா? ஹைட், வித்தும் அதுல குடுத்துரும். ஓகேங்களா? ஏன் 2ல குடுத்துருக்கு அப்படின்னா, அது குரோ ஆயிருக்கும். ஓகேங்களா? அந்த வித் வந்து பேசிக்கா எனக்கு 100 பிக்சல்ஸ் குடுக்கும். பேசிஸ் அப்படின்றப்ப. இத வந்து ஷார்ட் ஹேண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இதுல எழுதியிருப்பாங்க. இப்ப ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். எதோட ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த 3 ப்ராப்பர்ட்டியோட ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேங்களா? இது என்ன அது க்ரோ, ஷ்ரிங்க், பேசிஸ் குடுத்துருக்கும். ஓகேயா? அது 1, 1ன்னா அதுதான். க்ரோ பண்ணிக்கலாம், ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம்னு அலோவ் பண்றது தான். ஓகேயா? அப்புறம் பேசிஸோட இருக்கும். பேசிஸ நீங்க ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இல்லன்னா இதுலயே கூட குடுத்துக்கலாம். 1ன்னு குடுக்காம 1, 1, 100 பிக்சல்ஸ் அப்படின்னு குடுத்தேனாலும் அதான். ஓகேங்களா?
சரி ஓகே. டேப் பார் பண்றேன்னீங்களா? ம். இல்ல பொசிஷன்ஸ் முடிச்சிட்டா இன்னைக்கு? பொசிஷன்ஸ் முடிச்சுட்டு மொத்தமா பார்க்குறீங்களா? டேப் பார் பொசிஷன்ஸ் முடிச்சிட்டா? சரி ஓகே. நான் இப்ப என்ன பண்றேன் அப்புட்ன்னா, இப்பயும் டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, எனக்கு ஒரு அவுட்டர் கண்டெய்னர் அவுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்குள்ள ஒரு இன்னர் கண்டெய்னர் ஓகேங்களா? இப்ப நான் அவுட்டர மட்டும் டிசைன் பண்றேன் ஃபர்ஸ்ட்டு. இதுல வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்புட்ன்னா, மார்ஜின் குடுத்துக்கிறேன். மார்ஜின்ல 30 பிக்சல்ஸ்ல இது ஆட்டோ குடுத்தா என்ன நடக்கும்னு தெரியுங்களா? அதுக்கப்புறம் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஹைட் வந்து ஒரு 3h குடுத்தாரு. விட்த் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஒரு 60 VH குடுத்தாரு. இது எனக்கு ஒரு சிம்பிளான ஒரு பாக்ஸ் வரும் ஓகேங்களா? சரி ஓகே. அது மாரி சின்னதா எனக்கு ஒரு பாக்ஸ் வரும். ஓகேயா? இப்ப எனக்கு இதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் கிரியேட் பண்ண போறேன். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, இங்க இன்னர் கிளாஸ் ஓகேங்களா? அந்த இன்னர் கிளாஸை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். இங்க இருக்க சில விஷயங்கள அப்டேட் பண்ணணும். இத வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, 10 பிக்சல்ஸ் மட்டும் குடுத்துக்கிறேன். அப்புறம் ஹைட்ட வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, 50 VH ம் 80 ஓகே 50 VH மாத்திக்கிறேன். இத 40க்கு மாத்திக்கிறேன். இது உள்ளுக்குள்ளார இன்னொரு பாக்ஸ் கொண்டு வந்துரும். ஓகேங்களா? இத இன்னும் அட்ஜஸ்ட் பண்றதுன்னா, டாப் சரி ஓகே. ஹைட்ட கூட லைட்டா இன்க்ரீஸ் சரி ஓகே. இப்படி 2 பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் கிரியேட் பண்றேன். இதுல வந்து பார்டர்ஸ் எடுத்துக்கிறேன். சரி பார்டர்ஸ், ஹைட், விட்த் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். மெஷர்மென்ட்ஸ் மட்டும் மாத்திக்கிறேன். ஓகேங்களா? சரி. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப இதுக்குள்ள இருக்கும். ஓகேயா? இது வந்து என்ன அப்டின்னா, ஸ்டாட்டிக் இப்போ பொசிஷன்ஸ் டிஃபால்ட்டா வந்து பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்ல தான் இருக்கும். ஓகேயா? இப்ப வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இந்த பாக்ஸ்க்கு வந்து பொசிஷன் வந்துட்டு அப்சல்யூட் அப்டின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? அப்சல்யூட்ன்னு குடுத்து, பொசிஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, டாப், லெஃப்ட், ரைட் அப்டின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்ப நான் டாப் 0 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, லெஃப்ட் 0 குடுக்குறேன். ஓகேயா? இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன். பாக்ஸ் எங்க போயிருச்சுன்னு தெரியுதா? மார்க் கார்னர் போயிருச்சு. ஏன் அப்டின்னா, பொசிஷன் அப்சல்யூட் அப்டின்னு குடுக்கும்போது, எனக்கு ஓவரால் பேரண்ட்ல இருந்து மெஷர்மென்ட் எடுக்கும். ஓவரால் பேரண்ட்ல டாப் 0, லெஃப்ட் 0 அப்டின்னா இதான். கரெக்ட்டா? போயிருச்சா? மூவ் ஆயிருச்சா? இது வந்து வெறும் அப்சல்யூட். இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இதையே நான் ரிலேட்டிவா மாத்துறேன். ரிலேட்டிவா மாத்தும்போது என்ன அப்டின்னா, அதோட இமிடியேட் பேரண்ட்ல இருந்து மெஷர்மென்ட் எடுக்கும். இமிடியேட் பேரண்ட் யாரு? இன்னர் பாக்ஸ் தான் இமிடியேட் பேரண்ட்.
இப்ப அப்சல்யூட் இன்னொரு வகையாவும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்சல்யூட் இப்ப இன்னர் பாக்ஸ் இருக்கு தெரியுமா? அதுக்கு வந்து பொசிஷன வந்து ரிலேட்டிவா மாத்திறேன். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அததான் எடுத்துக்கும். இப்ப அந்த ரிலேட்டிவ தூக்கி அவுட்டர் பாக்ஸ்க்கு குடுத்தேன் அப்டின்னா, அவுட்டர் பாக்ஸ பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண ஆரம்பிப்பேன். அப்சல்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? எனக்கு மேல யார் இம்மீடியேட் ரிலேட்டிவ் இருக்காங்களோ, அங்க இருந்து எனக்கு அலைன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேயா? ரிலேட்டிவும், அப்சல்யூட்டும் புரிஞ்சுச்சா? யாருக்காச்சும் டவுட்ஸு? ராம்குமார், என்னது ரிலேட்டிவும், அப்சல்யூட்டும் என்ன பண்ணுது? அதுவும் சொல்லத் தெரியாது. அ. ஏன் அப்படி மூவ் ஆகுது? ம். விக்னேஷ், ஏன் பேரண்ட்ல இருந்து மெஷர் பண்ணுது? இன்னர்ன்னு ஒரு பேரண்ட் இருக்கும்போது, ஏன் அங்க அவுட்டர் பேரண்ட்ட போய் மெஷர் பண்ணுது? ம். அதனால. ஓகே. சரி, ஓகே. அது புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, பொசிஷன் ஃபிக்ஸ்டு ஓகேங்களா? ஃபிக்ஸ்டுன்னா என்ன அப்புட்ன்னா, ரூட் எலிமெண்ட்ல இருந்து தான் எப்போதும் எடுத்துக்கும். ஃபிக்ஸ்டுன்னா வந்து எனக்கு மூவ் ஆனாலும் பார்த்தீங்க அப்புட்ன்னா, அதே இடத்துல தான் இருக்கும். ஓகேயா? நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன் அப்புட்ன்னா, பின் ஹைட் வந்து 200 விஹெச் குடுக்குறேன். ஏன் குடுத்தேன் அப்புட்ன்னா, எனக்கு இந்த ஸ்க்ரோல் வர்றதுக்காக தான். ஓகேயா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது பாக்ஸ் மூவ் ஆயிடும். ஓகேயா? இப்ப நான் வந்து அந்த பாக்ஸ என்ன பண்றேன் அப்டின்னா, ஃபிக்ஸ்டா மாத்திட்டு, இங்க டாப்ல இருந்து எனக்கு 200 பிக்சல்ஸ் தள்ளி இருக்கணும். லெஃப்ட்ல இருந்து ஒரு 200 பிக்சல்ஸ் தள்ளி இருக்கணும். ஓகேயா? இது எங்க இருந்துன்னா, இங்க இருந்து மெஷர்மென்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் ஸ்க்ரோல் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகுது? அது பாக்ஸ் அப்படியே தான் இருக்கு. ஓகே. ரிலேட்டிவ்லயும், அப்சல்யூட்லயும் என்னாச்சு? ஸ்க்ரோல் பண்ணாலும் அதோட போயிருச்சு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டிக்கி. ஓகேங்களா? ஸ்டிக்கி வந்து என்ன அப்படின்னா, வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னா, டாப் 0 குடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸ்டிக்கி வந்து நார்மலா இந்த பொசிஷன்ல இருக்கும். இந்த பொசிஷனே நம்ம மாத்திக்கலாம் அடுத்து வேணும்னா. என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்க்ரோல் பண்றேன். இப்ப இல்லைன்னா கூட சரி, ஓகே. இப்ப வந்து நான் ஸ்க்ரோல் பண்றேன். அது பார்த்தீங்க அப்படின்னா, டாப் 0 ஆவற வரைக்கும் ஸ்க்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டாப் 0 ஆனோனே அந்த இடத்திலேயே ஸ்டிக் ஆயிக்கும். அதோட பொசிஷன்ல இருந்து ஸ்க்ரோல் ஆகும்போது ஸ்க்ரோல் ஆகும். நான் இங்க டாப் 0 குடுத்துருக்கேனா, அதனால வந்து டாப் 0 ஆனோனே பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரோல் ஆகுறது நின்றும். இது எது வரைக்கும் நிக்கும் அப்படின்னா, அதோட பேரண்ட் ஆக்டிவா இருக்க வரைக்கும். இப்ப பாருங்க, பேரண்ட் போனோனே அதுவும் போயிருக்கு. ஓகேயா? இது புரியுதா இல்லையா? ஸ்டிக்கி ஓகேயா? ஸ்டிக்கி புரிஞ்சுச்சா? சரி, ஓகே. ஸ்டிக்கி, ஃபிக்ஸ்டு, பொசிஷன், அப்சல்யூட், ரிலேட்டிவ் இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? நந்தகுமார். ஃபிக்ஸ்டு, அப்சல்யூட், ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம்? சிஜின் 5 பொசிஷனுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்டாட்டிக்ன்னு ஒண்ணு நடத்துனேன் ஞாபகம் இருக்கா? ஸ்டாட்டிக்னா டிஃபால்ட்டா நமக்கு தெரியுது அது. ம். 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 சரி, ஓகே. அப்சல்யூட் மட்டும் என்னன்னு பாரு. சரி, இப்ப பார்த்தீங்க அப்பன்னா, நான் இன்னொரு பாக்ஸ் கிரியேட் பண்றேன். ஓகேயா? இதுக்குள்ளேயே.
இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன்டா. கிளாஸ் பேர் என்ன வேணா வச்சுக்கலாம். சரியா? பாக்ஸ் மாடல்னு கேட்டா இதான் பாக்ஸ்ன்னு யாரும் இது பண்ணிடாதீங்க. நான் ஓகே. இதுல இருக்க எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேயா? என்ன மாத்துறேன் அப்படின்னா, பொசிஷன மட்டும் ஃபிக்ஸ்டா மாத்திட்டு டாப் 0 எனக்கு வந்து லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் ஒரு 300 பிக்சல்ஸ்ல கொடுக்குறேன். ஓகேயா? இப்போ இந்த பாக்ஸோட ஓவர்லாப் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. இந்த பாக்ஸோட ஓவர்லாப் ஆகுது. இப்ப எனக்கு ஸ்க்ரோல் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? எனக்கு வந்து எந்த பாக்ஸ் முன்னாடி இருக்கு? நான் ஃபிக்ஸ்டு குடுத்த பாக்ஸ் தான் முன்னாடி இருக்கு. தெரியுதா? ஓகேயா? ஆனா ஆக்சுவலி எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. நான் தான் டிசைட் பண்ணணும் யார் முன்னாடி இருப்பா, பின்னாடி இருக்கணும் அப்படின்றது அப்படின்னா, அங்க தான் Z இண்டெக்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? Z இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா, எது எந்தெந்த லெவல்ல ஸ்டாக் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான். இப்போ வந்து Z இண்டெக்ஸ் அதிகமாக அது முன்னாடி வரும். ஓகேயா? கம்மியாக பின்னாடி இருக்கும். ஓகேங்களா? இப்ப எனக்கு இந்த ஃபிக்ஸ்ட்ல இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னா, பின்னாடி போயிடணும். கரெக்ட்டா? ஸோ Z இண்டெக்ஸ் மைனஸ் வேல்யூலயோ, 0லயோ நான் குடுத்துடலாம். ஸ்டிக்கில இருக்கிறது என்ன ஆகணும் அப்படின்னா, முன்னாடி வரணும். ஸோ இதோட Z இண்டெக்ஸ நான் அதிகமா குடுப்பேன். ஓகே 100, 1 எது குடுத்தாலும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறது 2 எலிமெண்ட் தான். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணும்போது தெரிஞ்சுச்சா, இது முன்னாடி போயிட்டு அது பின்னாடி வந்துச்சா, ஸ்க்ரோல் ஆகும்போது இது முன்னாடி போயிடும். அது ஓகேயா? இது Z இண்டெக்ஸ். ஓகே. சரி நெக்ஸ்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ஃப்ளெக்ஸ்ல? வேற பொசிஷன்ஸ்ல? சரி ஓகே. ஒரு nav பார் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? பண்ண ஆரம்பிங்க nav பார். ம். சரி ஓகே. எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கா? HTML முடிச்சாச்சா? ம். HTML முடிச்சிட்டீங்களா? முடிக்கல. அடுத்த வாரம் திங்கட்கிழமை சப்மிட் பண்றேன்னு இருக்கீங்க. HTML எப்ப பண்ணுவீங்க? சாட்டர்டே இங்க இருக்குமா? லாஸ்ட் வீக் லீவ் விட்டாங்களா? இருக்கும் போல. ம்.